அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னமல் அஹ்மாலு பினியாத். அதாவது நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழில் பழமொழி கூட இருக்குங்க, அதாவது அகத்தோட அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. நம்ம எண்ணம் உள்ளே எப்படி இருக்கோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்குது. நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பார்க்குறதால, இன்னும் கேட்குறதால, அதோட நம்ம உணரக்கூடிய விஷயங்களால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒருத்தவங்களோட பார்வை, செவி, இன்னும் தோல், இது மூணும் தான் பார்த்திங்கன்னா மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கூட மலக்குகளும் இருப்பாங்க, இன்னும் ஷைத்தானும் இருப்பான். இந்த மலக்குகள் பார்த்திங்கன்னா நம்மளோட நன்மை தீமைகளை எழுதக்கூடியவங்களாக இருக்காங்க, இன்னும் நம்ம நன்மையின் காரணமாக நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் இந்த ஷைத்தானை பார்த்திங்கன்னா நம்மளை பாவத்தோட பக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ளே கெட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் ஷைத்தான் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நிச்சயமாக அவங்கள வலிக்கெடுப்பேன், இன்னும் வீணான எண்ணத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் யார் ஷைத்தானை நண்பனாக ஆக்குறாங்களோ அவங்க நஷ்டம் தான் அடைவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஜ்ர் தொழுகணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஷைத்தான் நம்மளை எழுந்திருக்க விடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளத்தில் போட்டுருவான். இதனால் நம்ம தொழுகை எந்திரிக்காமல் தூங்கிடுவோம். அப்படி ஷைத்தானுக்கு வழிவிடாமல் நாம் தூக்கத்துலேருந்து எழுந்து தொழுதா மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வச்சு நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதனால் நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கும், இன்னும் அல்லாஹ் அந்த நாளில் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஷைத்தான் நம்மளை வலிக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களோட தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்க்க மாட்டான், மாறா உங்களோட உள்ளங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க இதை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அல்லாஹ் நம்ம அழகாக இருக்கோமா இல்லை இன்னும் பணம் நிறையா வச்சுருக்கோமா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். அவன் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணத்தை பொறுத்து தான் அமையக்கூடியதாக இருக்குது. நம்மள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்குற நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாக்கி இன்னும் ஷைத்தானோட தீங்குலேருந்து பாதுகாப்பு பெற்று வாழ நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.